ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் நிறைய குழப்பங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதாவது ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா, இங்க இருக்கிற முதலமைச்சரும் சரி, இங்க இருக்கிற அமைச்சர்களுடைய வழிகாட்டுதல் அவர் செயல்படுத்த தவிர தன்னிச்சையா அவர் முடிவு எடுக்கக்கூடாது. இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஜனாதிபதியா இருக்கட்டும் அல்ல ஆளுநரா இருக்கட்டும், அங்க இருக்கிற மாநில அரசு அந்த அமைச்சருடைய வழிகாட்டுதல் செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல அவருடைய தலையீடு, அதனால வர சில பிரச்சனைகள், துணைவேந்தர் பல பல்கலைக்கழகங்கள் நியமிக்காம இருந்தாங்க. இவர் செஞ்ச பிரச்சனைனால இப்ப அதெல்லாம் தீர்வு வந்திருக்கு. அவர் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் இன்னைக்கு ஆளுநர் பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர் கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு. ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சாசனத்தை மதித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் செயல்பட வேண்டும்ங்கிற என்னுடைய கோரிக்கையா இருக்கு. எல்லாருடைய கோரிக்கையா தான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை விமர்சிச்சு ஜெகதீப் தங்கரும் பேசுறாரு துணை குடியரசு. அது எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. நோபடி இஸ் அபவ் தி லா, நோபடி இஸ் அபவ் தி கான்ஸ்டிடியூஷன் தான் அதோடைய அர்த்தம். நீங்க என்னதான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் அவர் ஜெகதீப் தன்கரா இருக்கட்டும், இல்ல நீங்க ஜனாதிபதியே சொல்லட்டும், அது இன்னைக்கு யாரும் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு அப்பாற்பட்டு யாரும் செயல்பட முடியாத அந்த தீர்ப்பா இருக்கும். அது மதிக்கணும். அது உச்சநீதி, அது நம்ம துணை ஜனாதிபதியா இருக்கட்டும் இல்ல ஜனாதிபதியை சொன்னாலும் நான் தவறு தான் சொல்லுவேன். இந்தி திணிப்பு விவகாரம் மகாராஷ்டிராலையும் எதிர்கொலிச்சிருக்கு. அந்த மாநில அரசே இந்தி திணிக்க மாட்டோங்கிற மாதிரியான பாஜக அரசு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்னன்னா, இங்க மகாராஷ்டிரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்டாய ஹிந்தின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு, குறிப்பா மாணவர்கள் அங்க இருக்கிற எல்லாருமே அதை எதிர்க்கும் போது அந்த எதிர்ப்பின் வீரியத்தை உணர்ந்து இன்னைக்கு அதோடைய முதலமைச்சர் பாஜக கூட்டணி அதை சார்ந்த அந்த முதலமைச்சர் அவர் பட்னவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மராத்தி மொழி தான் கட்டாய மொழியா இருக்குமே தவிர வேற எந்த மொழியும் கட்டாய மொழி இருக்காது ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க தமிழ்நாடு குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, அது ஒன்றிய அரசுடைய ஆதரவு இருக்கா? அது என்னதான் நீங்க பாஜகவுடைய முதலமைச்சர் சொல்லியிருந்தாலுமே ஒன்றிய அரசு அதோடைய ஒப்புதல் கொடுக்குமா? ஏன்னா ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை எல்லா மாநிலத்தையும் திணிக்குது. கட்டாய ஹிந்திங்கிற மறைமுகமா திணிக்கிறாங்க. அப்ப அது ஒன்றிய அரசுடைய ஆதரவு இருக்கு. ஒன்றிய அரசு இதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி முதலமைச்சரும் கேட்டிருக்கிறார். அது நம்மளுடைய கேள்வி. அதுதான் நீட்டை ரத்து செய்தால்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்ல தயாரான்னு சொல்லி ஸ்டாலின் கேட்டிருக்காரு. அதாவது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதிமுகவின் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரே சொல்லியிருக்கிறார் சட்டமன்றத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரே ஒத்துக்கிறாரு, நீட் தேவையில்லை, இது நீட் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இது நீங்க காங்கிரஸ் மூலியமா தானே வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள போகணும். ஏன்னா சர்ச்சையை பொறுத்திருக்கீங்கன்னா அது நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வச்சு அதை அமல்படுத்த சொல்றாங்க. அன்றைய அரசு பொறுத்த வரைக்கும் அதை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஆனா எந்த நேரத்துல அது தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்டுங்கிறதா இப்ப கேள்வி. அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னா நம்ம முதலமைச்சர் சொல்றாங்க. இப்போ நம்ம முதலமைச்சருடைய என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சரி நீங்களே சொல்றீங்களே நீட்டு கூடாது, அது என்ன எப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க பிஜேபியோட கூட்டணி போடுறீங்க, கூட்டணி போடும் போது நீங்க இதே நீட் தமிழகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நீட் பொறுத்த வரைக்கும் அது கூடாது, அது நீங்க எடுத்தாதான கூட்டணியில் நான் வருவேன்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத முதலமைச்சருடைய கேள்வி. சரியான ஒரு கேள்விதான். அது அவரு அவைத்தலைவரே அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்கிறாரு. துறை சார்ந்த அமைச்சரே இப்படி பேசக்கூடாது, அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சபாநாயகர் அவர் அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறதா அது நிதர்சன உண்மையோட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி இது போன்ற விஷயங்கள் முதலமைச்சரோட கலந்துகிட்டு அவர் சொல்லணுங்கிறது அவர் சபாநாயகருடைய இது. நானும் என்னுடைய சொல்றாரு. அது உண்மையா பொய்யான அது நம்ம அரசாங்கம் சொல்ல முடியும். ஏன்னா அவர் அமைச்சரே சொல்லும் போது அது நான் சொல்ல முடியாது. அது சபாநாயகர் அதுக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி நீங்க அது சார்ந்த அமைச்சர் எப்படி நீங்க பேசலாம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி இதுனா ஒரு நிதி பற்றாக்குறை ஏதோ என்னன்னா அதை நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டு நீங்க சரியான பதில் கொடுக்கணும் அவரே சொல்லியிருக்கிறார். ஞாபகப்படுத்துறது நன்றிங்க. ஞாபகம் வந்துடும் கட்டிடுவார். ஏங்க நீங்க பேப்பர் படிக்கலீங்களா? நீங்க சகோதரர் பேப்பர்லயே வந்துருச்சு, நேற்று எல்லா டிவிலையும் சொல்லிதான். கண்டிப்பா அதை நான் ராஜினாமா நான் திரும்பி வாங்கிட்டேன். என்ன காரணங்கள் சொல்லியிருக்கிறேன். இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் 100% அதிமுக அவருடைய கோபம் இருந்தது, எல்லாருடைய கோபம் இருந்தது. ஆனா
எங்களுடைய இயக்கத்தை வந்து தலைவர் வைகோடைய மனிதநேயத்திற்கு அந்த அந்த கோபம் வந்து அது அடிபடிந்ததுன்னு நான் சொல்லுவேன் நான். அதனால நடந்தவையா இருக்கட்டும், நடப்பவை நல்லவையா இருக்கட்டும்ங்கிற அந்த இதுபடி நாங்க வந்து இயக்க நலனுக்காண்டி, தமிழ்நாட்டு நலனுக்காண்டி தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடுங்கிறத நான் சொல்ல முடியும். அது கூட நீங்க இன்முகத்தோட கை கொடுக்கலன்னு சொல்லிதான் சர்ச்சை. ஏங்க, நான் வெளிப்படையே பேசுறவங்க, டக்குன்னு முகம் மாறாது, என் சுவாவை டக்கு. அதனால அந்த மக்கள் படி நிறைய செஞ்சுட்டு பாராட்டுறீங்க. நீங்க கொஞ்சம் அரசியலும் கத்துக்கணும். அது இனிமே காலங்காலம் கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு நினைக்கிறேன். நடைபெற்ற நிகழ்வு எல்லாமே அதிகாரத்துக்காக ஏற்பட்ட பிரச்சனையா? பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் தயவுசெய்து இன்னைக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு, மக்கள் பணி இருக்கு, நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. இந்த அரசியல் வேண்டாம். இன்னைக்கு மக்கள் பணி மத்திரம் நீங்க ஏதாவது கேளுங்க. மக்கள் பணி பத்தி கேளுங்க. திருமாவளவன் வந்து கூட்டணி அதிருப்தி இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அண்ணா வந்து அப்படி சொல்லவே இல்லை. அண்ணா திருமாவளவன் அப்படி சொல்லவும் மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கூட்டணி ஆட்சிக்கு சில சலுகைகளுக்காக நாங்க வந்து சில இருந்து தலித்துகளுக்காக நாங்க போராடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை நாங்க நிலைநாட்டலன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க, தவறான கருத்து சொல்றாங்க. நாங்க தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கும் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நானும் சரி என்னுடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைக்கு தொடர்ந்து நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். அப்படிலாம் நீங்க அப்படிங்களை இது பண்ண முடியும். தவறான சித்தரிப்புன்னு சொல்லியிருக்கிறத தவிர என்னைக்கும் அவர் அந்த மாதிரி கருத்தை சொல்லல. அவர் தேர்தல்ல அமைச்சர் வந்து மறுக்கிறாரு. மறுத்தது இல்லாம இன்ன வரைக்கும் பக்கத்துல ஒரு நீர்மோர் பந்தல திறக்கிறாரு. அங்க உள்ள போய் மக்களை அது வந்து இன்னைக்கு பத்திரிகை அன்னதானம், நீர்மோர், அதனாலதான் இந்த பாதிப்புன்னு சொல்லி. அது என்னன்னா, எங்களுடைய இயக்க தோழர்கள் இங்க திருச்சி இருக்க சகோதரர்கிட்ட நானும் கேட்டேன். அது என்னன்னா, பத்திரிகைகள் வந்து ஒரு செய்திகள் என்னன்னா, சில பத்திரிகைகள் சில எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த 3 பேர் அது இறந்ததா இருக்கட்டும், ஒரு குழந்தை இறந்ததா இருக்கட்டும், அது வந்து தண்ணீர் அந்த குடிநீர்ல வந்து அந்த இது கலந்தது, சாக்கடை இது கலந்ததுனால அது இறந்ததா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சரான நேரு என்ன சொல்லியிருக்காங்க, கிடையவே கிடையாது. திருவிழா, கோயில் திருவிழால நீங்க சொல்ல குளிர்பானத்துல வந்து அது வந்து கெட்டு போய் அதை குடிச்சதுனால வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது என்னன்னா, நான் இது விசாரிச்சா தெரிய முடியும். ஆனா விசாரிச்சிருக்காங்க, டெஸ்ட் பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அப்படி இல்ல, குடித நீர் அப்படி இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கிற அமைச்சரும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லியிருக்கிறாரு. நான் இன்னைக்கு அந்த பகுதிக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கோ நாளைக்கோ கண்டிப்பா அந்த பகுதிக்கு போய் அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்ட கேட்க வேண்டிய என்னுடைய கடமை. கண்டிப்பா கேட்டு நான் சொல்றேன். சரி, வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சவால்னு சொல்றதை விட அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அதிமுகவுக்கு நல்லதுதான் சொல்ல முடியும். அந்த கட்சிக்கே நல்லது இல்லை, அதிமுகவுக்கே நல்லது இல்லை. என்ன ஒரு அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், இப்போ என்ன சொல்றாரு? அந்த இயக்க தோழர்கள், அதிமுக தோழர்களுக்கே அது விருப்பமாகிறது கிடையவே கிடையாது. எந்த பின்னணியில இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுங்கிற பத்திரிகை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு உருவான கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. அது யாருமே அதிமுக பிடிக்கல, மக்களுக்கும் பிடிக்கல, சிறுபான்மையினருக்கு சுத்தமா பிடிக்கல. அது காலம்தான் தீர்மானம். இப்படி பிடிக்காத ஒவ்வாத ஒரு கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும்? நன்றி.